Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒரு சிலிண்டர் தற்போது 803 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் புதிய விலையாக 853ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணிக பயன்பாடற்ற வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரின் விலை தற்பொழுது 50 ரூபாய் உயர்த்தப்படுவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது இந்த தகவலை மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது 803 ரூபாயாக இருக்கக்கூடிய சிலிண்டரின் விலையானது 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு இனி 853 ரூபாய்க்கு விற்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு காரணமாக அவர் சொல்லியது, சர்வதேச அளவில் சிலிண்டர்களினுடைய, அதாவது கேஸின் விலை, அந்த எல்பிஜி கேஸின் விலை உயர்வதால் விலை உயர்த்தப்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் பிரதமரினுடைய உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் வழங்கப்படுகிறது. அதன் காரணமாக 41,338 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் எண்ணெய் அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் தான் இந்த விலை நிர்ணயத்தை செய்வதாகவும், சர்வதேச அளவிலும் சிலிண்டர் கேஸ்களினுடைய, எல்பிஜி கேஸ்களினுடைய விலை உயர்ந்துள்ளதாலும் இந்த உயர்வு இருப்பதாக மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.